அனைவருக்கும் அன்பான வணக்கம். 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.1ல் செகண்டில் வந்து 1 2 3 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். இப்போ கொஷின் பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். அதாவது கீழ்காணும் சமன்பாட்டு தொகுப்புகளின் தீர்வுகளின் தன்மையை காண்க. அதாவது சமன்பாட்டு தொகுப்பு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, 3 சமன்பாடுகள். இந்த சமன்பாடுகளோட தீர்வுகள் வந்து ஒரே ஒரு தீர்வாக இருக்குமா, இல்லை எண்ணிக்கையற்ற தீர்வுகள் கிடைக்குமா, இல்லை தீர்வே இல்லை அப்படின்னு கிடைக்குமா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும். 9th ஸ்டாண்டர்ட்லேயே வரைபட முறையில் இந்த மாதிரி தீர்வு கண்டுபிடிக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. 9th ஸ்டாண்டர்டில் நேர்கோடு ரெண்டும் வெட்டிக்கிச்சுன்னா ஒரே ஒரு தீர்வும், நேர்கோடுகள் இணைகோடுகளாக இருந்ததுன்னா தீர்வு இல்லைன்னும், ஒரு கோட்டு மேலே இன்னொரு கோட்டு பொருந்தி வந்ததுன்னா அப்போ வந்து எண்ணிக்கையற்ற தீர்வுகள் கிடைக்கும்னு 9th ஸ்டாண்டர்டில் வரைபட முறையில் தீர்வு கண்டுபிடிச்சிருப்பீங்க. XY மட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ XY செட் வச்சு தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம். இதுலேயும் அதே மாதிரி தான், ஒரே ஒரு தீர்வா எண்ணிக்கையற்ற தீர்வா தீர்வு இல்லையா அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். மொத்தம் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனில் இங்கே +2y இருக்குது, இதில் -2y இருக்குது. அப்போ +2y -2y கேன்சல் ஆகிடும் ஆட் பண்ணும்போது. இந்த -3x கூட +x ஆட் பண்ணால் -2x வரும். இந்த 5zல் ஒரு z போச்சுன்னா 4z இருக்கும். இந்த -12 + 6 ஆட் பண்ணும்போது -6 வரும். இந்த மாதிரி 2 ஈக்குவேஷனை ஆட் பண்ணிவிட்டு, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ஆக இருக்குது, 2இன் மடங்குகளாக இருக்கிறதுனால இதை 2ஆல் டிவைட் பண்ணிடுறோம். இந்த ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணும்போது இது -x, இது வந்து 2z, இந்த -6ன்றது -3 அப்படின்னு ஆகிடும். அடுத்து இந்த தேர்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அந்த தேர்ட் ஈக்குவேஷனை கொண்டு வந்து இங்கே போட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா +x -x x கேன்சல் ஆகிடும். -2z + 2z, அதனால இசட்டும் கேன்சல் ஆகிடும். +3 -3ன்றதுனால இந்த பக்கம் இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்மும் கேன்சல் ஆகிடும். ஆக இந்த பக்கமும் 0 வரும், ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமும் 0 வரும். இப்போ 0 = 0ன்னு வந்து ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு மேலே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இந்த மாதிரி 0 = 0 அப்படின்னு வந்ததுன்னா நம்ம வந்து சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆஸ் அன் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. இந்த மாதிரி 0 = 0 அப்படின்னு வந்தால் இந்த 3 சமன்பாட்டு தொகுப்புகள் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் XYZோட வேல்யூ வந்து எண்ணிக்கையற்ற தீர்வுகள் இருக்குது. XYZக்கு ஒரே ஒரு தீர்வுன்னு சொல்ல முடியாது, நிறைய தீர்வுகள் இருக்குது அப்படின்றது தான் இதுக்கான தீர்வோட தன்மை. நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க, அதனால் இதை எழுதுனா போதும். செகண்ட் சப்டிவிஷனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றிக்கலாம். அதாவது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 ப்ராக்கெட்டுக்குள்ளே பெருக்கிறோம். பெருகுனா -3x, 3 × 1 3ன்னு வந்துடும். அப்புறம் XYZலாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். அதனால -3x இந்த பக்கம் வந்தால் +3x ஆகிடும். அப்புறம் இங்கே இருக்கிற 2y + z அப்படியே இருக்குது, இங்கே இருக்கிற 3 இங்கே இருக்குது. இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன்லாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கரெக்டாகவே இருக்குது, அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து நான் இசட்டை கேன்சல் பண்ணியிருக்கேன். இசட்டை கேன்சல் பண்ணால் XYன்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வருது. இசட் எடுத்துட்டா XY மட்டும் இருக்கும். 1 3 எடுப்போம்ல, அடுத்து 1 2 எடுத்துட்டா 1 3 எடுத்தாலும் இதே மாதிரி XY தானே வரணும். ஆனால் இங்கே XY வராது. XYயில் ஈக்குவேஷன் வராமல் 0 = 7/2ன்னு வருது. இந்த மாதிரி வர்றதுனால இதுக்கு வந்து நம்ம தீர்வு வந்து நோ சொல்யூஷன், தீர்வு இல்லை அப்படின்ற மாதிரி எழுதுறோம். நீங்கள் இந்த ஸ்டெப்பு போடாமல் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்காமல் டைரெக்டாக கூட ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் 3x 2yz இருக்குது, இங்கேயும் 3x 2yz இருக்குது. அப்படியே கேன்சல் ஆகிடும். சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது மொத்தமே கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் LHSல RHSல பார்த்தீங்கன்னா 3 + ½ வந்து 7/2ன்னு வந்துடும். அப்போ 0 = 7/2ன்றது கான்ட்ரடிக்ஷன். அதாவது 0க்கு 7/2 ஈக்குவல் கிடையாது, ஆனால் ஈக்குவல்னு இங்கே வரும். இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷனாக வந்தால் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இதுக்கு வந்து சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் சின்ஸ் we have got a false equation, 0 ≠ 7/2ன்றது தான் கரெக்டான ஈக்குவேஷன், இது வந்து ஃபால்ஸ் ஈக்குவேஷன். ஸோ த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடுறோம்.
தமிழில் பார்த்தீங்கன்னா 0 = 7/2 என்ற தவறான முடிவை பெறுகிறோம். எனவே இந்த தொகுப்பானது ஒருங்கமைவு அற்றது, மேலும் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பிற்கு தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. இதில் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 2 ஈக்குவல் பண்ணியிருக்காங்களா அதை மட்டும் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இசட் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணியிருக்காங்களா, இதை எடுத்து இதுலேருந்து ஒரு ஈக்குவேஷனும் ஃபஸ்ட் 2 எடுத்து அதுலேருந்து ஒரு ஈக்குவேஷனும் கொண்டு வர போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 இந்த பக்கமும் 4 இங்கே மேலேயும் வந்தால் இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன், குறுக்கு பெருக்கலில் பெருக்கும்போது இந்த 3 ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணால் 3y 3zன்னு வரும். அதே மாதிரி 4 ஆல் இங்கே பெருக்கும்போது 4z ப்ளஸ் 4x அப்படின்னு வந்துடுது. இப்போது இந்த RHS பக்கமாக இந்த LHSல இருக்கிற 3y 3z கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தோம்னா 4x - 3y - 3zன்னு வந்துடும். இந்த 4z அப்படியே இருக்கும் ப்ளஸில். இப்போ பார்த்தீங்கன்னா XY ஓகே அப்படியே இருக்குது. இசட்டில் 4zல 3z போச்சுன்னா ஒரு z வரும். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி இந்த ரெண்டுத்தையும் எடுத்து எழுதும்போது இதுலேயும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இங்கே 2 ஆல் பெருக்கிறோம், இங்கே 3 ஆல் பெருக்கிறோம். அப்போ நமக்கு 2z + 2x = 3x + 3yன்னு வருது. அடுத்து இங்கே 3x இருக்கிறதுனால இங்கே 2x தானே இருக்குது, அதனால இது ரெண்டுத்தையும் அந்த பக்கம் கொண்டு வந்துடும். அந்த பக்கம் கொண்டு வந்தால் 3x + 3y அப்படியே இருக்குது, இது ரெண்டு மைனஸ் ஆகிடுது. அப்போ 3xல 2x போச்சுன்னா ஒரு x இருக்கும், இந்த 3y அப்படியே இருக்குது, -2z அப்படியே இருக்குது. இது 2 ஈக்குவேஷன் ஆச்சு. இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். இப்போ 3 ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. எதனோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன், தீர்வோட தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் எதுவும் கேன்சல் ஆகிற மாதிரியோ 0 = 0 வர மாதிரியோ தெரியல. அதனால் நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுத்து அதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸின் கீழ் ஒய்யின் கீழ் இசட்டின் கீழ் இருக்குல்ல, XY Z கோஎஃபிஷியன்ஸை நம்ம A1 B1 C1 எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற கோஎஃபிஷியன்ஸை A2 B2 C2ன்னு எடுத்துக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷனில் A3 B3 C3ன்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து இந்த A1/A2 B1/B2 C1/C2 கண்டுபிடிக்கும்போது இது மூணுமே நாட் ஈக்குவல் டுவாக வரணும். இந்த மாதிரி நாட் ஈக்குவல் டு வந்ததுன்னா அதை வந்து நம்ம யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸின் கீழ் 4 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில், செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸின் கீழ் 1, அதனால் 4/1 எழுதுறோம். அதுதான் A1/A2. இது A1, இது A2. அதே மாதிரி இங்கே B1 இங்கே B2 போட்டால் -3/3ன்னு வருது. C1 C2 வந்து இங்கே 1 இங்கே வந்து -2 இருக்குது, அது போட்டால் 1/-2ன்னு வருது. இப்போ இது எதுவுமே ஈக்குவல் கிடையாது. இது 4, இது -1, இது -1/2. அதனால் எல்லாமே நாட் ஈக்குவலாக இருக்குது. அதனால் இது வந்து யூனிக் சொல்யூஷன் சொல்லிடலாம். அதுக்கு முன்னால் தேர்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதையும் பார்த்துடணும். அதனால் செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்துக்கிறோம். செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்து அதில் A2/A3 B2/B3 C2/C3 எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். இது வந்து A2, இங்கே இருக்குது A3, அப்போ 1/1 அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஒய்க்கும் இசட்டுக்கும் போட்டால் நமக்கு இங்கே 1 இங்கே 3 இங்கே -2 வருது. எதுவுமே ஈக்குவல் கிடையாது. அதனால் இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஏ யூனிக் சொல்யூஷன், சமன்பாட்டு தொகுப்பிற்கு ஒரே ஒரு தீர்வு உண்டு அப்படின்ற முடிவுக்கு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம தீர்வின் தன்மையை சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.